வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மக்காச்சோளம் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3 மக்காச்சோளம் எடுத்து அந்த பயிரெலாம் உரித்து வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, சோம்பு, வரமிளகா. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மக்காச்சோளம், இது பச்சை மக்காச்சோளம். இது நான் உரித்து வச்சுருக்கிறேன் பயிர். உங்களுக்கு பச்சை கிடைக்கலன்னா காஞ்சது மல்லிகல்ல கிடைக்கும், வாங்கி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்க. வரமிளகா 2, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு அரைச்சின்னு வந்தாச்சு. இதுமாரி குறைன்னு தான் அரைக்கணும். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதம் தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம எல்லாமே அரைச்சின்னு வந்தாச்சு. பருப்புங்களாம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு அளவு, பூண்டு ஒரு 4 பல் எல்லாமே கட் பண்ணி நான் ஒன்றா வச்சுருக்கிறேன். போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு வடை போடுற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏற்றோம். கொஞ்சமாக மாவு எடுத்து வடை சைஸுக்கு தட்டிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை 2 பக்கம் வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வடையை. நல்லா எண்ணெய் ஈர்த்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு மக்காச்சோளம் வடை எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நான் எப்படி போட்டனோ அந்தமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். மேலே நல்லா மொரன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா